வணக்கம் நண்பர்களே, இது நாடும் நாளிதழும் செய்திகளும். நான் உங்கள் பிரபு. இப்போ ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நடிகை த்ரிஷா விஜய் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் செலிப்ரேஷன், த்ரிஷா அவங்க வெளியிட்ட அந்த இன்ஸ்டாகிராம் வாழ்த்து, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது 3 நாளா நடக்குது. இதுல என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் அது இல்லைங்க செய்தி. இது ஒரு அதாவது அந்த பர்த்டே அன்னைக்கு நடிகை த்ரிஷா வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த புகைப்படம், அதுல இருக்கக்கூடிய சில டீகோட்டான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம நெட்டிசன்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை டீகோட் பண்ணதை நான் டீகோட் பண்ணி அதை உங்களுக்கு டீட்டெயிலா டீகோட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ரொம்ப கடுப்பேத்தனா சரி விடுங்க. அதாவது தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் நடிகை த்ரிஷா அவர்களும் வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது சம்பந்தமா நடிகை த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வந்து ஒரு போஸ்டை வந்து வெளியிடுறாங்க. அதுல வந்து எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய நபருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட், அதாவது புகைப்படத்தின் கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் வாழ்த்து வந்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. இது தமிழகத்துல பல்வேறு விவாதங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கு. அந்த விஷயத்துல நம்ம போக போறதில்ல. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். திரைப்பட ட்ரெய்லர்கள் ஆகட்டும், அதே போல ஒரு ஆல்பம் சாங் ஆகட்டும், ஏன் திரைப்படம் வெளியாகி அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட நம்ம நெட்டிசன்கள் டீகோட் பண்ணி அதையும் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து தெளிவா பரப்பிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இதை சாதாரணமா விட்டுருவாங்களா? அப்படிதான் இந்த புகைப்படத்தை சில நெட்டிசன்கள் டீட்டெயிலா டீகோட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து அந்த வெளியிட்டு இருந்திருக்கக்கூடிய அந்த போஸ்ட்ல அந்த வாக்கியங்களை தவிர்த்து 2 சிம்பிள்ஸை வந்து ரொம்ப நுணுக்கமா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ளூ ஷேடோ கொண்ட ஒரு ஐ. இந்த ஐ வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, அது வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம வீட்டுகள்ல வாசல்ல தொங்க விடும் இல்லையா, அந்த மாதிரியான திருஷ்டி, அந்த திருஷ்டியை வந்து கழிக்கக்கூடிய சிம்பிள் தான் அது. ஒருவேளை நம்ம இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை வெளியிடும் போது யாருக்கும் திருஷ்டி படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த அந்த இமேஜை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொன்னு முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, அதுல 0000 சாரி 00 அண்ட் 00. பொதுவா இது என்ன நமக்கு காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 24 மணி நேரத்துல அந்த 0 ஹவர்ஸ், நள்ளிரவு 12 மணிக்கு வரும்போது அந்த 0 ஹவர்ஸ் வரும் இல்லையா, அதுதான் நமக்கு வந்து நினைவுக்கு வரும். ஒருவேளை அவங்க ஒரு 12 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை கொண்டாடி இருக்கலாம் அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணும். ஆனா அது வந்து அப்படி இல்லையாங்க. அதாவது இந்த 00+00 அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் வாழ்க்கையில நம்மளுடைய ஒரு அத்தியாயத்துல நமக்கு இதனால் வரைக்கும் நடந்தது ஏதாவது ஒன்று பிரேக் ஆயிடுச்சாவோ, அல்லது அதை மறக்க நினைச்சிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை வந்து நம்ம உருவாக்கணும், அந்த அந்த பாதையில நம்ம செல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு சிம்பிளா தான் அதை வந்து பார்க்கப்படுறதா சொல்றாங்க. அதாவது ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு, இனி தொடங்கக்கூடிய ஒரு அத்தியாயம் புதுசா இருக்கும், அது வந்து நல்லதா போய் அடையணும், அந்த அத்தியாயம் வந்து நல்லதா அமையணும், அந்த புதிய அத்தியாயம் தொடங்குறத வந்து சுட்டி காட்டுறதா தான் அந்த சிம்பிள் இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏற்கனவே தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அவரது மனைவி சங்கீதா அவர்களுக்கும் அந்த திருமண விவகாரத்து வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. ஸோ இதை சுட்டி காட்டுற விதமா இது ரொம்ப நுணுக்கமா நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கலாம். அந்த அத்தியாயம் முடிவுற்றா போதும், அதே போல புதிய அத்தியாயம் வந்து தொடங்கணும் அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா வாழ்க்கையில தமிழக முதல்வர் இத்தனை காலங்கள் பல்வேறு திரைப்பட காலம் தொடங்கி பாடி ஷேம்ல இருந்து பல்வேறு விவாதங்கள், அவமானங்கள், ஏன் அவர் அரசியல் தொடங்கினதுல இருந்தே பல்வேறு எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான தமிழக முதல்வரா அரியணை ஏறி ஆட்சி பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கலாம். ஸோ ஆனா இது வந்து ரொம்ப நுணுக்கமான சில கதைகளை, அதாவது அர்த்தங்களை வந்து வெளியிடக்கூடிய வகையில நடிகை த்ரிஷா வந்து இந்த பதிவை வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, அந்த மேஜையில இருந்த கேக்குகளை பத்தியும் வந்து நம்ம நெட்டிசன்கள் சில டீகோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த கேக் வந்து 5 கேக்குகள் வந்து இருக்கு. பொதுவா ஒரு கேக்கு நம்ம நிகழ்ச்சியில் வெட்டலாம், ஆனா அந்த மேஜையில 5 கேக் இருக்கு. இந்த 5 கேக்குமே பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கான ரொம்ப பிடித்தமான பிளேவர்ல வந்து அந்த கேக் வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, கடந்த 5 வருட காலமா
அதாவது நடிகை த்ரிஷா மற்றும் தமிழக முதல்வர் இடையிலான நட்பு வந்து தொடரக்கூடியதா நினைவூற்று வகையில கூட அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில கூட ஐந்து வகையான கேக் வந்து வாங்கப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 5 கேக் பிளஸ் 2 பேர், அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, 5 கேக் பிளஸ் 2 பேர் மொத்தம் 52, அதாவது 52 வந்து, அதாவது 5 கேக்கு பிளஸ் அவங்க 2 சேர்த்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஏஜ குறிப்பிடக்கூடிய வகையில கூட இந்த 5 கேக் வந்து அங்க வைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த புகைப்படம் மிகவும் கவனிக்கப்பட்டு பல்வேறு அர்த்தங்களை உள்ளடக்கி அதை வந்து திறமையா கையாண்டு நடிகை த்ரிஷா அவங்க வந்து தனது வாழ்த்து பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்கன்றது தான் இந்த செய்தியோட நோக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு செய்திகளை நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.